மென்டட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் 2 மாநிலங்களில் ஆளுநர் பதவி ரொம்ப காலியாக இருக்கு. இந்த ஆளுநர் பதவியில் நியமிக்கிறதுக்கு பாஜகவை சேர்ந்த, அதுவும் தமிழ்நாட்டை பாஜகவை சேர்ந்த 2 பேர்களை நியமிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் ரொம்ப அரசல் புரசலா ஏற்பட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் அவர் மறைவடைந்தார். இந்த மறைவுக்கு பிறகு அந்த ஆளுநர் பதவி காலியாகவே இருந்தது. அது மாத்திரம் இல்லாம அடுத்து குடியரசு துணைத் தலைவர் பதவி ஜெகதீப் தன்கர் என்ன பண்ணாரு, திடீர்னு ராஜினாமா பண்ணினார். தன்னுடைய உடல்நிலை கருதி ராஜினாமா பண்ணினார். அந்த துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு யாரை நியமிக்கலாம் அப்படின்னு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா தமிழ்நாட்டை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணன், மகாராஷ்டிராவுடைய ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணனை நியமிச்சிட வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லது, வரவேற்கத்தக்கது. ஒரு தமிழரை இந்த அளவுக்கு மேல கொண்டு போய் நிப்பாட்டது தமிழ்நாடு ரொம்ப மகிழ்ச்சி அடையுது. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. இப்படியா இருக்கும் பொழுது மகாராஷ்டிராவுக்கும் நாகாலாந்துக்கும் ஆளுநர்கள் இல்லாம எம்டியா இருக்கிறாங்க. இனி யார போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தலைமை ரொம்ப அலசி ஆராய்ஞ்சது. குறிப்பா சிபி ராதாகிருஷ்ணனும் இல கணேசனும் பாஜகவின் RSS காரங்களாவே இருந்தாங்க. RSS காரர் பாஜகவிலே பயணிச்சு முழுக்க அவங்க என்ன பண்ணாங்க, பாஜகவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் தமிழ்நாட்டில இருந்து என்ன பண்ணாங்க, கொண்டு போயிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆளுநரா போட்டாங்க. இப்போ அதே தமிழர்களை வைத்து அந்த ஆளுநர் பதவியை ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு பாஜக கருதி தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜனும் ராஜாவும் நியமிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு தகவல் ரொம்ப அரசல் புரசலா பரவின்றிருக்கு. ஏற்கனவே 2 மாநிலத்துக்கு ஆளுநரா இருந்தவங்க, தெலுங்கானாவுக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க சாண்டிச்சேரிக்கும் ஆளுநரா இருந்தவங்க. ஸோ அதுக்கப்புறம் 2024 நாடாளுமன்ற எலெக்ஷன் வருது. அதுக்காக தன்னுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தேர்தலில் என்ன பண்ணாங்க, முழுக்க ஈடுபட்டாங்க. இப்ப திரும்பவும் ஆளுநர் பதவி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கொடுக்கப்படலாம் அப்படின்னு கூறப்படுது. கூடுதலா ராஜாவுக்கும் இந்த ஆளுநர் பதவி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தகவலும் ரொம்ப அரசல் புரசலா என்ன பண்ணிட்டு இருக்கு. உண்மையிலே பாத்தீங்கன்னா தமிழர்களை ஏன் பாஜக குறி வைக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இவங்க தமிழர்களை முன்னாடி கொண்டு வந்து ஹானர் பண்றது ரொம்ப வரவேற்கத்தக்கது, அதுல இருந்து இதை மாற்று கருத்து இல்லை. ஆனா பாஜக இப்ப ஏன் தமிழர்களை குறி வைக்கிறாங்க? இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனை குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட வைக்கிறாங்க. ராஜாவும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் ஆளுநர் பதவிக்கு நியமிக்க போறாங்க. ஏன் தமிழ்நாட்டை இவங்க குறி வைக்கிறாங்க அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் முன்வைத்து பாஜக சில காய்களை நகர்த்துறாங்க. ஏன் எப்படி அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள் தான் பாஜகவுக்கு இருக்கு. ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு. குறிப்பா என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாட்டை நம்ம அடக்கிட்டோம்னா ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம், அடக்கிடலாம் அப்படின்னு பாஜக கருது. ஏன்னா இங்க தமிழ்நாடு தான் இப்ப பாஜக ரொம்ப குடைச்சலா கொடுத்துட்டு இருக்கு. தொகுதி மறுவரையா இருக்கட்டும், இந்த விஷயத்துல நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்த பலவிதமான நடவடிக்கைகள் மூலமா இங்க, அதாவது ஒன்றிய அரசு ரொம்ப ஆட்ட கண்டுடுச்சு. ஏன்னா பல முதலமைச்சர்கள் என்ன பண்ணாங்க, ஒன்று கூட்டி இந்த தொகுதி மறுவரைக்கு எதிராக நிக்கணும் அப்படின்ற ஒரு கோஷத்தை போட்டாங்க, நடவடிக்கைகள் எடுத்தாங்க. இந்த நடவடிக்கை பாஜக காதுல போட்டு நல்லா கொடைன்னு கொடைஞ்சது. அங்கேயே பாஜக கொஞ்சம் என்ன பண்ணாங்க, அடி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தி திணிப்பு, இந்த இந்தி திணிப்பு என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டுல திணிச்சாங்க. தேசிய கல்விக் கொள்கை ஏத்துக்கங்க அப்படின்னு, அப்பதான் நிதி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 3வது மொழியா இந்தி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப குடைச்சல் கொடுத்தாங்க. ஆனா தமிழ்நாடு ஒரே ஸ்டாண்டில் இருந்தது. எங்களுக்கு இருமொழி கொள்கை வேண்டும், மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு தமிழ் இங்கிலீஷே போதும், எதுக்கு நாங்க 3வது மொழியை நாங்க கத்துக்கணும், அது நாங்க விருப்பப்பட்டா கத்துக்கிறோம், அதுவும் இல்லாம விருப்பப்பட்டா நாங்க எந்த மொழியானாலும் கத்துவோம், இந்திய நாங்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற நம்முடைய திராவிட மாடல் அரசு, திமுக அரசு ரொம்ப குறிக்கோளா இருந்தது. இது தமிழ்நாட்டோட முடிஞ்சிருச்சுன்னா பாஜகவுக்கு பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ளேயே இந்த விவகாரம் அப்படியே மூடி மறைஞ்சப்பட்டதுன்னா இது பாஜகவுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா இதனுடைய நீட்சி, இதனுடைய எதிரொலி மகாராஷ்டிரால என்ன பண்ணிச்சு, ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. பஞ்சாப்ல ஒலிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் ஹரியானா, இன்னும் நிறைய பகுதிகள் என்ன பண்ணிருச்சு, ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாட்டை பார்த்து கத்துங்கப்பா. தமிழ்நாடு எந்த அளவுக்கு அந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, அந்த மொழிக்கு எவ்வளவு உயிரா நிக்கிறாங்க, அந்த மொழி மறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றளவும் என்ன பண்றாங்க, போராட்டங்களை ஏற்படுத்தி ஒன்றிய பாஜக அரசுக்கு விரோதமாகவே எதிராகவே நிக்கிறாங்க. தமிழ்நாட்டை பார்த்து கத்துக்கங்க,
மொழி பிரச்சனையில தமிழ்நாடு தான் நம்மளுக்கு முன்னோடியா இருக்கு அப்படின்னு மகாராஷ்டிரா முதற்கொண்டு, பஞ்சாப் முதற்கொண்டு, பீகார் முதற்கொண்டு எல்லா மாநிலங்களும் என்ன பண்ணாங்க, மும்மொழி கொள்கையை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்திய டைரக்டாவே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மாநிலத்துக்கும் அவங்கவுங்க மொழி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. மகாராஷ்டிரலாம் இத்தனைக்கு பாஜக தான் ஆட்சி செய்யுது. அந்த இடத்துல எதிர்கட்சிகள், சிவசேனா கட்சிகள் வந்து என்ன பண்ணாங்க, கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. உத்தவ் தாக்கர் தலைமையிலான சிவசேனா வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. மகாராஷ்டிரால இந்தி பேசக்கூடாது, மராட்டியம் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குறிக்கோளா இருந்தாங்க. இது ஆளும் பாஜக தரப்புக்கு ரொம்ப பின்னடைவு ஏற்படுத்திருச்சு. நீங்க வட மாநிலங்கள் எடுத்துக்கிட்டா நிறைய மாநிலங்கள்ல தன்னுடைய சொந்த தாய்மொழி மறைந்துருச்சு. இந்தி தான் பிரதானமா இருக்குதாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆளும் பாஜக தரப்பு மாநிலம் வந்து என்ன பண்ணுச்சு, இந்திய கொண்டு வந்தது. உடனே அந்த சட்டத்தை என்ன பண்ணாங்க, ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு மகாராஷ்டிரால இருக்கிற அமைப்புகள், கட்சிகள் எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க, இந்திக்கு எதிராகவே இருந்தாங்க. தமிழ்நாட்டை பார்த்து கத்துக்குங்க. சோ அதனாலதான் பாஜகவுக்கு இங்க என்ன பயங்கரமான வெறுப்பு வந்துருச்சு. தமிழ்நாடு தாம் மொழியை வந்து அவங்களுக்குள்ளேயே இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை. இதை பார்த்து மத்த மாநிலங்கள்ல என்ன பண்றாங்க, இந்தியை எதிர்க்கிறாங்க. சோ இது ரொம்ப இது வந்து லேஸ் பட்டுல நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. இது ஆழமா வந்து என்ன பண்ணணும், சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாடு அரசு மேல பாஜக வந்து ரொம்பவே என்ன பண்றாங்க, கொஞ்சம் கோபமாவே இருக்காங்க. அதன் அடிப்படையில தான் நமக்கு கொடுக்க வேண்டிய நிதிகள் எல்லாம் கொடுக்கவே இல்லை. கல்விக்கு வர வேண்டிய நிதிகள், பேரிடருக்கு வர வேண்டிய நிதிகள், அதே போல ஜிஎஸ்டி நிதிகள், இன்னும் பல நிதிகள் வந்து நமக்கு கொடுக்காம இது வரைக்கும் என்ன பண்றாங்க, ஓரவஞ்சனை காட்டுறாங்க. ரயில்வே துறைக்கு இத்தனை நிதிக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கணக்கிடும் போது ஒப்பிடும் பொழுது அவங்க சரிக்கு பாதி தரல அப்படின்னு. அதே போல ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னா 60-40 போடுறாங்க. மாநில அரசு 40, ஒன்றிய அரசு 16. ஆனா காலப்போக்கில் என்ன போகுதுன்னா ஃபுல்லா நிதியம் வந்து என்ன பண்றது, மாநில அரசு தான் போட வேண்டியதா இருக்கு. சோ இப்படியா என்ன பண்றாங்க, ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டின் மேல இருக்கிற வெறுப்புனால இவங்களை பார்த்து மத்த மாநிலங்களா கெட்டு போறாங்க, இந்த தமிழ்நாடை பார்த்து மத்த மாநிலங்களா நம்மளுக்கு ஆப்போசிட்டா வந்து நிக்கிறாங்க. அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமா தமிழ்நாட்டை தொடர்ந்து என்ன பண்றாங்க, வஞ்சித்துட்டு வராங்க. அதனால பாஜக என்ன பிளான் போட்டாங்கன்னா, எதுக்குப்பா நம்ம மத்த மாநிலங்கள்ல பகச்சிக்கணும், குடைச்சல் கொடுக்கிற தமிழ்நாட்டு மாநிலத்தை நம்ம கேட்ச் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மாநிலங்களே நம்ம என்ன பண்ணலாம், அடக்கி ஆண்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தமிழ்நாட்டு மேல ஃபுல் போக்கஸ்டா என்ன பண்ணிருக்காங்க, பாஜக இறங்கியிருக்காங்க. அதனாலதான் 2 திராவிட கட்சிகளுக்கு மூலியமா தான் நம்ம உள்ள நுழைய முடியும். சிங்களா நம்ம உள்ள நுழைஞ்சா நம்மள என்ன பண்றாங்க, அடிச்சு காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அப்படின்ற ஒரு திராவிட கட்சி மூலியமா ஏறி சவாரி செஞ்சுட்டு வராங்க பாஜக. இந்த பாஜக அதிமுகவை கைப்பற்றி 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சுட்டா அத்தோட தமிழ்நாடு காலி. அது மாத்திரம் இல்லாம தமிழ்நாடு தானே உங்களுக்கு எல்லாருக்கும் ரோல் மாடலா இருக்கு. இப்ப தமிழ்நாடே பாஜகவுக்கு கீழே வந்துருச்சு. அதனால எல்லா மாநிலங்களும் எல்லாமே இது எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடை வைத்து மற்ற மாநிலங்களை இவங்க கவர் பண்றதுதான் பாஜகவுடைய பெரிய பிளானா இருக்கு. அதனாலதான் தமிழ்நாட்டை என்ன பண்றாங்க, ஃபுல் போக்கஸ்டா வைக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களை உணர்வு பூர்வமா, தமிழ்நாட்டு மக்களை சென்டிமெண்டலா அடிக்கணும். ஏன்னா நீங்க அதிகாரத்தினாலோ இல்ல ஆளுகையினாலோ தமிழ்நாட்டு மக்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. சென்டிமெண்டலா அன்பால வந்து என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம். ஆனால் பாஜக அப்படிதான் முயற்சித்து தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த 3 பேரையும் நம்ம வந்து ஒன்றியத்துல உயர்த்தி வச்சுட்டோம்னா தமிழர்களை வந்து எந்த அளவுக்கு பாஜக நேசிக்குது, தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு உயர்த்தி வைக்கிறாங்க, தமிழ்நாட்டை வந்து எந்த அளவுக்கு மேல கொண்டு போய்க்கிறாங்க, உயர்ந்த பதவிகளை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு சேகரிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கிதான் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு சிபி ராதாகிருஷ்ணனையும், நாகாலாந்து மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு ஆளுநராக எச் ராஜாவையும் தமிழிசை சவுந்தரராஜனையும் பாஜக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தகவல் ரொம்ப அரசல் புரசலா வந்துருக்கு. உண்மையிலே பாஜக இப்படி எல்லாம் சூப்பரா பிளான் போடுவாங்க, அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியமா போன காரணத்தினால தமிழர்களை கூட்டு வந்து என்ன பண்ணலாம், உயர்ந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு பாஜக இப்ப பிளான் போட்டதுனாலதான் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. உண்மையிலேயே பாஜக இதை வந்து ரொம்பவே
என்ன பண்றது எதிர்பார்க்கறாங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா மக்கள் மத்தியில நம்ம வந்து நம்ம தோத்து போயிடக்கூடாது. ஏன்னா இங்க தமிழ்நாட்டு அரசியல ஒரு சிலமான அசாதாரண சூழ்நிலை இருக்கு அதிமுக பாஜக கூட்டணியில. ஏன்னா பாஜக தலைமை சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க, திமுக பக்கம் போயிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் பாஜக கூட கூட்டணி தான். பாஜக அதிமுக கூட்டணி கட்சிகள் வந்து இங்க எப்படியாச்சும் ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இருக்கனால மக்கள் மத்தியில ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாங்க. ஏடிஎம்கே மேலே ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாங்க. பாஜக கூட கூட்டணிச்சதுனால மக்களே ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன்ல அவங்க டெபாசிட் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா அந்த சந்தேகம் இருக்கு. ஜெயிக்கிறது தோக்குறது அப்பாற்பட்ட விஷயம். டெபாசிட் முதல்ல வாங்குவோமா அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் என்ன பண்றாங்க, ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க. ஏன்னா இங்க 200க்கு 200ன்னு திமுக கூட்டணிகள் வந்து ரொம்ப மும்முரமா செயல்பட்டு இருக்காங்க. இப்போ இங்க என்னன்னா, கடந்த தேர்தலை நம்ம வாங்குறதை விட கம்மியாயிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல இவங்க இருக்கிறாங்க. சோ இப்படியாய் வந்து என்ன பண்ணுது, அரசியல் களம் வந்து ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. இதன் மத்தியில தான் பாஜக தமிழர்களை வந்து என்ன பண்றாங்க, உயர்ந்த பதவிகளை கொண்டு போயிட்டு, பாத்தீங்களா நாங்க தமிழர்கள் எந்த அளவுக்கு வந்து கொண்டு போயிச்சிருக்கோம், தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதிகளை எந்த அளவுக்கு நாங்க கொண்டு போயிட்டு ஹானர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்ட வெளிச்சமா காட்டணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் பாஜக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களையும் எச் ராஜா அவர்களையும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் இந்த உயர்ந்த பதவிக்கு கொண்டு போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கும் மாநில ஆளுநர் பதவிக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன், எச் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களை பாஜக சூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை பத்தியோட கருத்து அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.